पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். வைகாசி மாத கிரகநிலை. வைகாசி மாதத்தில், அதாவது மே மாதம் 15ஆம் தேதி சூரிய பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னதாக 2025 மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சியாக இருக்கிறாரு. சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு ஒரு மாதத்திற்கு ஒரு முறை பயிற்சியாக கூடியவர். மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு செல்லும்போது வைகாசி மாதம் பிறக்குதுங்க. இதனால் வைகாசி மாதம் ரிஷப மாதம் என்றும் அழைக்கப்படுது. அதிக சுப முகூர்த்தம் அடங்கிய மாதமாகவும் மே 23ஆம் தேதி புதனும் சூரியனுடன் சேர்ந்து புத ஆதித்ய ராஜயோகத்தையும் உருவாக்குதுங்க. வைகாசி மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு கடகராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். கடகராசி அன்பர்களே, ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரிய கிரகமும் விரயஸ்தானத்தில் குரு பகவானும் பாதக லாப அதிபதியான சுக்கிரன் உச்சத்திலும் ஜீவனஸ்தான அதிபதியான செவ்வாய் 3 வாரங்கள் வரை ராசிக்குள்ளும் அமர்ந்து இந்த மாதத்தை நகர்த்துகின்றன. விசேஷ அதிர்ஷ்டங்களை கொடுக்க வேண்டுமென யோகாதிபதியான செவ்வாய் பகவானும் 8க்குடையவரான சனி பகவானும் தனாதிபதியான சூரியனும் செல்கிறார்கள். ராகு கேது கிரகங்கள் 2, 8 ஆக அமர்ந்து மன உளைச்சலையும் தடுமாற்றங்களையும் பொருளாதார விரயங்களையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. இந்த மாதம் முழுவதும் விசேஷ அனுகூல உயர்வுகளை லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்ற சூரியன் கொடுக்க போகுது. மாத பாதிக்கு பிறகு பாதகாதிபதியான சுக்கிரன் அடுத்த வீடு நகர்கிறார். இதனால் பெரும்பாலான குழப்பத்திலிருந்து மீள போகிறீங்க. புதிய வருமானம் உயரும், சேமிப்பு கூடுதலாகும். புதியவர்களால் விஐபிகளால் திடீர் சௌகரியம், காரிய வெற்றி, பொருளாதார விசேஷ வளர்ச்சி ஏற்படுங்க. கடன் உயர்வுக்கு தீர்வு உண்டு. 8ஆம் இடத்துல ராகு கிரகம் சனியுடன் இணைந்து அமர்ந்திருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டங்களையும் அடைவீங்க. இதனால் பொருளாதாரமும் வசதி வாய்ப்பும் அந்தஸ்தும் உயரும். இந்த மாதம் முதல் தர யோகசாலிகளாக பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரக்காரவங்க வலம் வருவாங்க. ஆரோக்கிய குறைபாடு ஏற்படாது. தாய் தந்தையரால் ஏற்பட்டு வரும் மனக்கசப்புகள் விலகும். வாரிசுகளின் நலன் பொருட்டான முயற்சிகளில் சாதகமான திருப்பங்கள்லாம் ஏற்படும். உத்தியோகம், பணி, பதவி விஷயங்கள் கூடுதல் மேன்மையை தரும். தொழில் வியாபார பெரிய பட்ஜெட்டு விஷயங்கள் நினைச்சது போலவே முடியும். வீடு மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக இடமாற்றமும் சாதகமாக உண்டு. இந்த மாதம் வியாழன், ஞாயிறு மற்றும் செவ்வாய்க்கிழமையில் சாத்தியமில்லாத விஷயங்கள் நல்ல விதமாக கைகூடும். இந்த மாதம் 1, 4, 7, 8, 13, 19, 24, 25, 26, 28 ஆகிய தினங்களில் எதிர்பாராத பண வரவும் பொன்பொருள் சேர்க்கையும் வரவேண்டிய தொகையும் கைக்கு சேருவதும் நடக்க போதுங்க. அடுத்தது பெண்கள், எந்த சங்கடம் உடனடியாக தீர வேண்டும் என நினைக்கிறீங்களோ அது நிம்மதியோடு ஒரு முடிவோடு அது தீரப்போதுங்க. மாணவ மாணவிகள்,
தொடர்கின்ற உயர்கல்விக்கு எந்தவித இடர்பாடும் புதிய சச்சரவும் எதுவும் ஏற்படாதுங்க. அடுத்தது விவசாயிகள். அரசு வழியில் ஆதாயம் அனுகூலம் ஏற்பட போகுது. உத்தியோகஸ்தர்கள் முதல் வாரம் முடிஞ்ச பிற்பாடு பதவி ஊதிய மேன்மையை சந்திப்பீங்க. அடுத்தது தொழிலதிபர்கள் திட்டமிட்டிருக்கின்ற விஷயங்களை வெற்றியாக்கி கொள்ளலாம். அடுத்தது கலைஞர்கள் துறை சார்ந்த வகையில் நீடித்து வருகின்ற போராட்டமும் பண கஷ்டமும் முடிவுக்கு வரும். அரசியல்வாதிகள் மாதம் தொடங்கி 2வது வாரத்தில் இருந்து தான் பதவி சார்பான அனுகூல செய்தி காத்திருக்குது. அனுகூலமான நட்சத்திரங்கள் பூரம், உத்தரம், அஸ்தம், சுவாதி, அனுஷம், மூலம், திருவோணம், அவிட்டம், பூரட்டாதி, பரணி, ரோஹிணி, திருவாதிரை. பணவரவும் அதிர்ஷ்ட நாட்களும் மே 15, 16, 22, 24, 25, 26, 27, 29, 31, ஜூன் 1, 3, 5, 7, 9, 11, 12, 13. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, இந்த மாதம் திங்கக்கிழமை மாலை வேளையில் ஸ்ரீ சிவபெருமான் மற்றும் அம்பிகைக்கு அபிஷேக ஆராதனை செய்து வழிபட்ட பின்னாடி ஸ்ரீ நவகிரகங்களை 11 முறை வலம் தீபம் ஏற்றி வழிபடலாம்.